பாரிஸ்டர் படிப்புக்காக இந்தியாவிலிருந்து லண்டன் சென்று 1905 சுவாமி கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவங்களால தொடங்கப்பட்ட இந்தியா விடுதியில மற்ற இந்தியர்களோட தங்கியிருந்தாங்க வாவே சுப்பிரமணிய ஐயர். இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷாரை எதிர்த்து ஆயுத புரட்சியில ஈடுபடணும்னு திட்டமிட்டாங்க வாவே சுப்பிரமணிய ஐயர். இந்த சமயத்துல 1908 இந்தியா விடுதலை இவங்களோட தங்கியிருந்த மதன்லால் திங்காரா அப்படிங்கிறவங்க ஆங்கில அதிகாரியான கர்சான் வாலி அப்படிங்கிறவங்கள சுட்டுக் கொள்றாங்க. இதனால இந்தியா விடுதியில தங்கியிருந்த இந்தியர்கள் ஆங்கில அரசாங்கத்தோட தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாகுறாங்க. இதனால இந்தியா விடுதியில இருந்த இந்தியர்கள் தங்களுடைய பாசறைய பாரிஸ்க்கு மாத்துறாங்க. வீர சவர்கருடைய 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற மராத்திய நூலை ஆங்கில அரசாங்கத்தோட தடையெல்லாம் மீறி ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து உலகில் உள்ள எல்லா இடத்துக்கும் அனுப்பினாரு வாவே சுப்பிரமணிய ஐயர். தியாக பலிக்கு ஆயுதமாகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றால், 1857 திரும்புகிறது அப்படிங்கிற துண்டு பிரசுரங்களை புத்தகங்கள்ல வச்சு புதுச்சேரிக்கு அனுப்பினாரு வாவே சு ஐயர். இது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கத்துக்கிட்டு 1910 புதுச்சேரிக்கு திரும்பினாரு வாவே சு ஐயர். புதுச்சேரியிலிருந்து தஞ்சைக்கு இடம்பெயர்ந்து தர்மாலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பயங்கரவாத புரட்சியாளர்களுக்கு குத்து சண்டை, மல்யுத்தம், கத்தி சண்டை, துப்பாக்கி சுடுதல் ஆகியவற்றை பயிற்சி அளிக்கிறார். ராபர்ட் வில்லியம் டி எட்கோட் ஆஷ் அப்படிங்கிற ஒரு பொண்ண வாஞ்சிநாதனுக்கு டவுனிங் ரக துப்பாக்கியை சுடுவதற்கு பயிற்சி அளித்தது வாவே சுப்பிரமணிய ஐயர் தான்.